சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இந்த வீடியோ விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய நிறைய நண்பர்கள் அடித்து அண்ணா என்னென்னு சொல்லி ஒரே துக்கம் பிசாய்க்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. 2 நாளாக சரியான காய்ச்சல். ஸோ அதனால் கொஞ்சம் வயசெல்லாம் அடித்து போடுது, சளியும் காய்ச்சலும். எனிவே, ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டு இருக்கலாம். அந்த வீடியோவால் ரீச் ஆக்கும் எனக்கும் பேரை கொண்டறியணுமாம். அதை ஒரு கால் பாருங்கண்ணா, அதுக்கு ஒரு மரத்தை வீடியோ ஒன்று விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே நட்பு வட்டாரங்கள் தெரிஞ்சாக்களில் ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி அவரே கேட்டுக்கொண்டு இருந்தவ. வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போனோம்னு சொன்னால் உதான் தொழிலாக இருக்கும், பார்க்குற தொழிலை பார்க்கல. அது இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுகள் ஒரு பிரச்சனை. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோவில் நடந்த அந்த என்னென்னு சொல்கிறது, விசுகோத்தன்னு சொல்கிறதா அல்லது விஷரன்னு சொல்கிறதா அல்லது என்னென்னு தெரியாத ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா, போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் இப்படி வில்லங்கமான வீடியோக்கள்லாம். என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், ரீச்சா ஒரு அரசு நிறுவனமோ அல்ல ஒரு என்ஜிஓட நிறுவனமோ இல்லை. ரீச்சா ஒரு தனியாருடைய நிறுவனம். அங்கே எடுத்த மாநிலத்தில் எடுத்தமா வந்தமா போன மாண்டெல்லாம் செயற்படையலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எங்கள் சமூகம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறதுக்கான காரணமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணியை குடிச்சு போட்டு போத்தில் ரோட்டில் வீசுறதும், பித்தளை சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும், இந்த மாதிரியான கோலத்திலாம் போய்கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வரோம். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வேலை செய்கிற ஆக்களை நேர்த்தியாக்க வேண்டி இருக்குது. வர்ற ஆக்களுக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அங்கே ஆரம்பத்தில் இந்த இன்றைக்கு இல்லை, ரீச்சா தொடங்கின நாளையில இருந்து ரீச்சாக்குள்ள முதல்ல உணவு பண்டங்கள், சாப்பாடுகள், தண்ணிகள் கொண்டு குடிக்க சாப்பிடலாம் விட்டுறாங்க. இல்லையான்னு இல்லை, ஆரம்பத்தில் விட்டது. அதால் வரக்கூடிய சிக்கல்கள், பிஹெச்ஏ பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த சாப்பாடை கொண்டு வராக்கள் உள்ளுக்க செய்யக்கூடிய அலங்கோலங்களாக இருக்கலாம். அதுகள் எல்லாமே சரியான பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தினாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆக்கள் உள்ளுக்க சாப்பாடுகள் கொண்டு சாப்பிட இயலாது. இது கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாக ரீச்சாவால் கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம். இது ரீச்சாவுக்கு போகிற எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லை, அவை தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் 2 ஆப்ஷன் இருக்குது. கொண்டு அவை அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு அப்புறம் போய் எடுத்து சாப்பிட்லாம். அல்லது அதுக்காண்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அங்கே வச்சா கொடுத்துச்சோம்னா டோக்கன் ஒன்று கொடுப்பினோம். போய்க்கு அந்த பேக் எடுத்து டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பினோம், எடுத்துக்கொண்டு போகலாம். இது நடைமுறையில் இருக்கிற விஷயம். ஆனால் இந்த 1-2 ஆக்கள் ரீச்சாக்கு வாரது வில்லங்கத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம், எல்லாம் வைத்தறிச்சல். இப்போ ஒரு வடமாகாணத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் பெரிய அளவு வளர்ந்து வருகிறது. இவைக்கு ஏதாவது களங்கத்தை ஏற்படுத்தணும், இவைக்கு ஏதாவது செய்யணும். அது அடிக்கடி நடக்கும். காணி எரிச்சு விடுவினோம், அல்ல வேலியை வெட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினோம். இப்போ தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள். இதில் நாங்கள் வெளியில் கொண்டு வரேன்டா ஓகே அயலட்டையோட இதாக இருக்கணும். ரீச்சாக்கில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் கூட ஒரு சகோதரர் மோட்டர் சைக்கிளை வாடகை எடுத்து போட்டு 15 வயசு மகனுக்கு ஓட கொடுத்துருக்கிறார். செக்யூரிட்டி பிடிச்சி போடுது. வேறு லைசன்ஸை கொடுத்து மோட்டர் சைக்கிள் எடுக்கணுமோ அதை தான் ஓடலாம். மற்ற 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மோட்டர் சைக்கிளை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். அப்போ அம்மாவை மேற்றிக்கொண்டு பிள்ளையும் பிறகு மோட்டர் சைக்கிளை செக்யூரிட்டி மறைச்சி செக்யூரிட்டி கேட்டு இருக்குது. அரப்பன் மோட்டர் சைக்கிள் எடுத்தாண்டா அப்பா எடுத்து அப்பா அங்கேன்னு சொன்னால் அப்பா பின்னுக்கு நிற்கிறேன், அப்பா அங்கேயே நிற்கிறேன்னா மோட்டர் சைக்கிளை வச்சுக்கொண்டு அப்பா வரை சொல்லி போட்டு அப்புறம் அப்பா 2 அடியா அப்படியா இந்த மகனை நீங்கள் மறுப்பியலோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய தண்டி மந்தாவாக காட்டி எல்லாமே 2 இந்த காசு திருப்பித்தான், இல்லாட்டி நான் வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு ஓகே காசு எல்லாம் வெளியில் போங்கன்னு போயில. அப்புறம் இல்லை முதலாளியை கொண்டா மேனேஜரை கொண்டான்னு சொல்லி ஃபுல்லாகவே ஒரு அலப்பறை. அப்போ கடைசியாக இந்த கவனத்துக்கு ஒரு சத்தம் போட்டு நிற்கிறார். இப்படி ஒரு நாள் நடக்கிறேன்னு சொல்லி பார்க்க அவர் 5 வரை சொல்லி அவர் பாஸ்கரனா அப்படி இப்படி எனக்கு உங்களை தெரியும், நானும் உங்களை நிறைய நாள் சந்திச்சிருக்கிறேன், அதண்டி இருக்கிறேன் இதண்டி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கதைச்சு எல்லாமே ரெண்டி. அப்போ என்ன பிரச்சனை எடுக்க அப்படி மோட்டர் சைக்கிளில் மகன் ஓடிட்டார், அதை எப்படி செய்து ஓட்டணும் இப்படி செய்யலாமா. அப்போ நான் விளக்கமாக என்னென்னு கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடணும், சின்ன பிள்ளைகளை ஓட கொடுக்க எதுக்குள்ள ஆக்கள் போகிறதோ சின்னங்கள் போகிறத விடிச்சு விட்டால் உங்களோட மகனுக்கு தானே பிரச்சனை அப்படி இப்படி வழங்கப்படுத்தி போட்டு அந்த 1000 ரூபா காசையும் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டார். போனதுக்கு பிறகு தான் கேமராவை எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை
அவர் பெரிய சீனை போட்டு கத்தி அடித்து ஆக்களை கூப்பிட்டு உங்களை முதலாளி கள்ளன் அவன் இவன் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட வந்து வேறு மாதிரி கதைச்சி காசு எடுத்துக்கொண்டு போயிட்டார். நான் உடனே விட்டு கலைச்சி கொண்டு போயிட்டு வாசலில் வச்சு ஆட்டோவை மறைச்சு என்னென்ன நீங்கள் என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ளுக்க கேமரா பார்க்க வேறு மாதிரி கிடக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்த வெறும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட செக்யூரிட்டியோட நின்று வாதாட்டம் நடக்குது. செக்யூரிட்டி சொல்கிறார், அண்ணன் இங்கே வாங்கோ, நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு போங்க, இல்லை இதில் இருந்து சாப்பிட்டு போகலாம், சாப்பாடுகள் ஒரு வரைக்கும் வேலை அவுட் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேற சாப்பாடு கொண்டு வருவோம், நம்ம பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு வருவோம், அதெல்லாம் வேலை பண்ணுவோம், அதில் பிரச்சனை இல்லை. குழந்தை பிள்ளைகளுக்கான சாப்பாடு எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லல. பெரியாக்கள் இந்த சாப்பாடுகள் வந்து இந்த சிப்ஸுகள் அதுகள் முறுக்குகள் அதுகள் இதெல்லாம் கொண்டு வரதை வந்து எலவு பண்ணுறதில்ல. அது யாராக இருந்தாலும் அது சட்டம் தான். அது விரும்பினா வரலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வரலான்ட்டு அதை திரும்பி போகலாம். ஸோ இவருக்கு ரெண்டு எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் ரெண்டினோட இவர் அந்த கேமுக்காண்டு தான் வந்திருக்கிறார். அந்த ஒரு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று செய்யணும் ரீச் ஆக்கண்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறார். பின்ன வந்த உடனே வீடியோ போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்பன சொல்கிறார், சுற்றுச்சூழல் இதில் வேலை செய்கிறாரு ஏதோ ஒன்று இதெல்லாம் சொல்கிறார். ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை அழுகுது, அந்த அதை போட மாட்டேன்னு அழுகுது. அதை இல்லைன்னு சொல்லி பறித்து அதெல்லாம் கட் பண்ணி போட்டார். அதெல்லாம் பறித்து அதுக்குள்ளே போட்டுட்டு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, பறித்து அதுக்குள்ளே போட்டுட்டு அப்போ ரீச்சாக்கில் சாப்பாடு கொண்டு போனால் இவ்வளோ பிரச்சனைப்பட்டவர், சண்டை பிடிச்சவர் எல்லாம் ஓகே, திரும்பி எல்லாம் போயிருக்கணும். 10 மணிக்கு வந்தவர், பின்னர் 5 மணி மட்டும் ரீச்சாக்கில் நின்றுவர். ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாமே ரெண்டி போட்டு தான் போகிறார். அப்போ இதில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு சிலர் இந்த விமர்சத்தன இந்த என்னென்னு சொல்கிறது விசர்த்தனங்கள், இந்த ஒரு இதான் அந்த வெளி ஆக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்று செய்கிறதுக்கோ அந்த ஆக்களை கதைப்பினம் அப்படி நடப்பினம் இப்படி நடப்பினம் அப்படி கதைப்பினம் இப்படி கதைப்பினம்ன்றதுக்கு இந்த ஜனங்கள் முன்னுக்கு வராதுக்கான காரணம் இந்த மாதிரியான மாங்காமடையங்களால் தான். இது ஒரு விஷயம் உண்டு. நான் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் கோவிக்க வேண்டாம், இதுக்கு வந்து நீங்கள் 1000 பேர் சனங்கள் எழுதுங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படியானதுகள் இந்த விசற்கூத்துகளால் தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், ரீச்சாக்களை வந்து வெளியாக்கள் சாப்பாடு கொண்டுறதுக்கு இன்றைக்கு இல்லை, இன்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம். இல்லை நீங்கள் சாப்பாடு கொண்டு தான் வரணுமென்று சொல்லி சொன்னால், அப்படி நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்குது, வேறு சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வரோம், ஒரு நீட்டாக கொண்டு வரோம். முள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கஞ்சல் இருக்காது, பிளாஸ்டிக் போத்துகள் இருக்காது, எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குழப்பி அடித்து போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இதுகளுக்காகத்தான் சில நடைமுறைகளை கொண்டு வரோம். ஆனால் எங்கள்கிட்ட இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள் ஏராளமாக வருது. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 3000-4000 ஜனம் வந்து இருக்குது. 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஜனம் வந்து வருகுது. ஜனம் இன்னும் வரும். நாங்கள் என்ன ஆக்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் கொள்ளணும்னு எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது, மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது, நாங்கள் அதன்படி செய்கிறோம். இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணுமன்றதுக்கான இந்த விசற்கூத்து ஆடுகளை உலகொண்ட வேறு எங்கேயாவது வைங்க, முதலெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து நம்புகிறேன் என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய நட்புகள், எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள், அண்ணா இப்படி இருக்குது, கவலையாக இருக்கு அண்ணா அப்படி இப்படின்னு எனக்கு ஏராளமானார்கள் மெசஞ்சரில், டிக்டாக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இதை சென்ட் பண்ணிடுறேன். இந்த என்னுடைய நட்பு வட்டாரத்துக்காக தான் இந்த வீடியோ விடுறேனே ஒழிய இவருக்கு பயந்து இவர் இப்படி கொண்டு இது பண்ணி போட்டேன். இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன். இது ஆக்சுவலாக வந்து நான் அவருக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போ இவர் இந்த வீடியோவை விட்டு இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இப்போ எல்லா ஜனத்துக்கும் தெரியும் ரீச்சாக்கில் வந்து சாப்பாடை கொண்டு போயிடலான்னு சொல்லி. அப்போ இனி வார ஆக்களுக்கு அதுவும் இலவாக தான் இருக்கும். அதன்படியில் அவருக்கு அந்த வகையில் தேங்க்ஸ். ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி நடக்காங்க, ஒரு அப்பாவை ஒரு குழந்தைகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆக்களுக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு போச்சுன்னு சொன்னால், கேஸுக்கு போச்சுன்னு சொன்னால் அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தேப்பன ஒரு பிள்ளைய சொல்கிறதா, 5 வயசு 6 வயசு பிள்ளைய சாப்பாடை குப்பைக்க போடு போடுறா சாப்பாடு அப்படி சொல்கிறதா. என்ன பழக்கம் இது? பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை பழக்கம். ஓகே, இப்போ கொண்டு போயிடலாம் வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவோம், இல்லை இதில் வாங்க இல்லைன்னு சாப்பிட்டு போவோம் என்று சொல்லணுமே தவிர குப்பைக்க கொண்டு சாப்பாடை போடாண்டா வளர்க்குறது. இதை பார்த்துட்டு அது என்ன ஆச்சரியமானு சொல்லிச்சுன்னா, ஒரு ஆள் ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ போட்டு, ஒரு முக்கியமான வீடியோ போட்டால் இந்த அளவு தூரத்துக்கு வைரல் ஆகாது, இந்த அளவு தூரத்துக்கு ஆக்கள் ஷேர் பண்ண மாட்டினோம், இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண மாட்டினோம். ஆனால் இதுக்கு கூட பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அதில் வந்து விமர்சனங்களை பார்க்கணும். எல்லாம் அந்த வைத்தறிச்சல், ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியல, ரீச்சா உங்களுக்கு என்ன செய்தான்னு தெரியல, ரீச்சா இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாட்டிலும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு அடையாளம்.
ஓகே, அது நான் உழைக்கிறேன்னு சொன்னால் சும்மா உழைக்க இல்லை. 500 பேர் வேலை செய்யணும், 500 பேருக்குரிய செலவு இருக்குது, இடிஎஃப் கட்டணும், இபிஎஃப் பண்ணணும், இத்தனை வாகனத்துக்குரிய செலவுகள் இருக்குது. அங்கே வந்து சும்மா ஆக்கள் கொண்டு போட நாங்கள் அள்ளி இங்கே பொக்கரில் போட்டு கொண்டு போயில்லை. தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு 10 மடங்கு 20 மடங்குக்கு மேலால் வந்து மாதம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். முதலீடு தான் செய்கிற மொழியை இங்கே முத்துலேயும் தூக்கி பொக்கரில் வைக்கல. அந்த லூசு கதையில் கதைக்காங்க. தயவு செய்து ஒரு 5 பரப்பு காணியை வேண்டி ஒரு விவசாயத்தை செய்யுங்க. உங்களுக்கு அதில் நன்மை தெரியும், எவ்வளோ வருகிறது எவ்வளோ போகுதுன்னு தெரியும். இது வந்து அப்படியான ஒரு இடம் இல்லை. 500 பேருக்கு வேலைன்னு சொன்னால் 500 பேருக்கு மாதத்துக்கு சம்பளம் மட்டும் எவ்வளோ வருமானம் ஜானம் யோசிச்சு பார்த்துறீங்களா? அதுக்கு இடிஎஃப்ஏ பண்ணணும், இபிஎஃப்ஏ பண்ணணும், எவ்வளோ காசு வருமானம் தெரியுமா? அவ்வளோ பேரை மேத்தி இறக்குறோம், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம், அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வானங்களை உள்ள வச்சு ஓடுறோம், இதுக்கான செலவுகள் எவ்வளோ தெரியுமா? இருக்காது. சும்மா மண்டகள் இந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அழுறான், பறக்கிறான், போறான், வாரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சு பழங்க. முதல்ல ஒன்றை கால்குலேட் பண்ணுங்க, ஒன்றை ஆழமாக திங்க் பண்ணுங்க, யோசிச்சு கதைங்க. ஓகே, இது நான் நினைக்கிறேன். நான் இந்த வர்ற இப்படியான நெகட்டிவ் இதுகளுக்கு வந்து நான் வீடியோக்கள் போட்டோ 2 அப்படியான பழக்கம் இல்லை. அதை நான் திரும்பியும் பார்க்குறேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னை நேசிக்கிற ஆக்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கேட்ட வழியை தான் இந்த வீடியோ போடுறேன். இதை போட 1000 சவால்கள் வரும். 1000 இல்லை, லட்சக்கணக்கான சவால்களை சந்திச்சுட்டு வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தூசு. சரியோ, நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு போது ஒரு விமர்சனம் வந்தது. அந்த புட்டு விமர்சனத்தை நான் வியாபாரமாக்கினேன். ஓகே, வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் எனக்கு வியாபாரமும் ஆக்க தெரியும். ஓகே, இன்றைக்கு இவ்வளோ பேரும் இவ்வளோ வீடியோ பார்த்து இவ்வளோ பேரும் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறீங்க, ரீச் ஆக்கில் வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போக முடியாது. அந்த வகையில் ஷேர் பண்ணின ஆக்கள் எல்லாருக்கும் நன்றி. கொமெண்ட்ஸை வந்து போட்ட நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பனவடலி காடாக இருந்த ஒரு 150 ஏக்கரை இன்றைக்கு அந்த இடத்தினுடைய அடையாளமாக்கி வச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பின்னால் எவ்வளோ கடின உழைப்பு இருக்கும். எத்தனை நாள் நித்திர இல்லாமல் இந்த அடிக்கிற வெயில் எக்கச்சில் அடிக்கிற வெயிலுக்குள்ள களத்தில் நின்று வேலை செஞ்சு செருக்கிறோம், உருவாக்கியில் செருக்கிறோம், ஒரு அடையாளத்தை செருக்கிறோம். உதவி செய்யத்திலும் பரவாயில்ல, ஓத்திரம் இல்லாமல் இருங்க, யோசிச்சு கதைங்க. மண்டேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசிச்சு கதைங்க. நன்றி, வணக்கம்.